ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நடக்க போற சர்வைவர் சீரிஸோட ரிட்டர்ன்ஸ் அண்ட் ரூமர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் யார் ரிட்டர்ன் ஆக போறான்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லிவ் மார்கன் தான். ஸோ டாமினிக் மிஸ்டீரியோ வர்சஸ் ஜான் சீனா ஐசிடெல் மேட்ச் இருக்கு இல்லையா, அந்த மேட்ச் எண்டிங்ல பார்த்தீங்கன்னா லிவ் மார்கன் வந்து டாமினிக் ஹெல்ப் பண்ணுவாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் கிடைச்சிருக்கு. ஸோ இது வந்து ரொம்ப நாளா இந்த ரூமர்ஸ் இருக்கு, லிவ் மார்கன் வந்து ரிட்டர்ன் ஆக போறாங்க, அவங்களுக்கு இன்ஜுரி சரியாயிடுச்சுன்னு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட் நான் சொல்ல போற 2 ரிட்டர்ன்ஸ் பார்த்தீங்கன்னா WWE வந்து பார்த்தீங்கன்னா கிளப்பி விட்டதா தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா சர்வைவர் சீரிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேஜ் ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதுக்கான டீம் மியூசிக்லாம் போட்டு செக் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து WWE வந்து பார்த்தீங்கன்னா ஜான் சீனா மியூசிக் எல்லாரோட மியூசிக் போட்டு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ சடனாக பார்த்தீங்கன்னா ஸ்டோன் கோல்டோட மியூசிக் போட்டு செக் பண்ணியிருக்காங்க. ஸோ இது நிறைய ஃபேன்ஸ் என்ன வந்து பிலீவ் பண்றாங்கன்னா ஸ்டோன் கோல்டு வந்து ரிட்டர்ன் ஆக போறாரு அப்படின்ற மாதிரி ப்ரெடிக்ட் பண்றாங்க. ஸோ அது வந்து வாய்ப்பு ரொம்ப கம்மி. ஸ்டோன் கோல்டா ரிட்டர்ன் ஆக மாட்டாரு. அண்ட் இன்னொரு மியூசிக் யாரு போட்டு செக் பண்ணிருக்காங்க பாத்தீங்கன்னா, ஜெண்டர் மகளோட மியூசிக் போட்டு தான் செக் பண்ணிருக்காங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு இது வந்து WWE நம்ம ட்ரோல் பண்றாங்கன்னு தான் நினைக்கிறேன். சோ மோஸ்ட் ஆஃப் த வெப்சைட் வந்து ரிப்போர்ட் பண்ணிருக்காங்கன்னா இது வந்து WWE ஜஸ்ட் நம்ம ட்ரோல் பண்றாங்கன்ற மாதிரி ரிப்போர்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஃபைனலா பாத்தீங்கன்னா நான் சொன்ன 3 ரிட்டர்ன்ஸ்லயே பாத்தீங்கன்னா இந்த ரிட்டர்ன் கொஞ்சம் நடக்க ரொம்ப அதிகமான வாய்ப்பு இருக்கு. நிக்கி பெல்லா வெர்சஸ் ஸ்டெஃபனி வேக்கருக்கு வந்து உமன்ஸ் வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் மேட்ச் இருக்குல்ல. சோ அந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா பிரி பெல்லா ரிட்டர்ன் ஆக போறாங்க. அவங்க வந்து நிக்கிக்கு ஹெல்ப் பண்ண போறாங்க. நிக்கி வந்து டைட்டில் ஜெயிச்சிருவாங்கன்ற மாதிரி ரூமர்ஸ் இருக்கு. இது ஆல்ரெடி நம்ம டாப் 10 ரெஸ்லிங் நியூஸ்ல கூட நான் சொல்லியிருந்தேன். சோ இது நடக்க அதிகமா வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா நாளைக்கு நடக்க போற சர்வைவர் சீரிஸ்க்கான டிக்கெட் சேல் எவ்வளவு நடந்துக்குன்னு பாத்தீங்கன்னா 41,000 பீப்புள்ஸ் வந்து நாளைக்கு அட்டென்ட் பண்ண போறாங்க. சோ நாளைக்கு பார்க்க சர்வைவர் சீரிஸ் பயங்கரமா இருக்க போது. ஃபேன்ஸ் எல்லாம் பயங்கரமா சேர் பண்ண போறாங்க, என்ஜாய் பண்ண போறாங்க. 41,000 சும்மா இல்லங்க. சோ இதுக்காக பாத்தீங்கன்னா WWE பாத்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா 7,000 சீட்ஸ் வந்து ரெடி பண்றாங்கன்ற மாதிரி அப்டேட்ஸ் கிடைச்சிருக்கு. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை.